தனுஷுடன் மோதல் விவகாரம், சிவகார்த்திகேயன் மீது சிம்பு மறைமுக தாக்கு. இது நம்மாலே வாழு ஆகிய படங்களோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மற்றும் இசை வெளியீட்டு பணிகள்ல மும்மரமா இருக்காரு சிம்பு. சமீபத்துல அஜித்தின் என்ன இருந்தால் படத்தை பத்தி கமெண்ட் வெளியிட்ட போது மென்டல்களுக்கு தான் இந்த படம் புரியாது என நறுக்கு தெரிக்க கூறியது விமர்சனத்துக்குள்ளானது. இந்த சர்ச்சை அடங்கிய நிலையில சமீபத்துல சிம்பு அளித்த பேட்டியில ஒரு சிலர் மற்றவரோட தோல்ல ஏறி தங்களது நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்த பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயனை தான் மறைமுகமா சொல்கிறார் என்று கோலிவுட்ல கிசுகிசுக்கப்படுகிறது. சிவகார்த்திகேயனை தான் தயாரித்த எதிர்நீச்சல் படத்துல ஹீரோவா நடிக்க வச்சாரு தனுஷ். இப்போது காக்கி சட்டை படத்திலும் அதே போல வாய்ப்பு தந்தாரு. இந்த நிலையில காக்கி சட்டை படத்தோட மார்க்கெட்டிங் விஷயங்களை தலையிட்டதால தனுஷ் சிவகார்த்திகேயன் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதை மனசுல வச்சு தனுஷை பயன்படுத்தி தனது மார்க்கெட்டை சிவகார்த்திகேயன் உயர்த்த பார்க்கிறார் என்கின்ற விதத்துல சிம்பு கருத்து சொன்னதா சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இது பற்றி சிவகார்த்திகேயனிடம் கேட்ட போது, முதல்ல என்னுடைய பெயரை சிம்பு சொல்லவே இல்லை, எனவே இதற்கு நான் கருத்து சொல்ல தேவையில்லை. நான் நிறைய தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கேன். அந்த வகையில இது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருக்கும் அவரவர் கருத்தை வெளிப்படுத்த உரிமை இருக்கு. இது அவருடைய கருத்து. எனவே இது பத்தி நான் சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.